ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த கால வேளையில் நாம் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். இந்த ஆராதனைக்காக உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். ஸ்தோத்திரம். சபைகளில் நாம் ஆராதிக்க இயலாத இந்த சூழ்நிலைகளில் வீடுகளில் இருந்து நாம் ஆன்லைன் மூலமாக ஆராதிக்கக்கூடிய இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட நாம் பாடல்களை பாடி நாம் தேவனை ஆராதிக்க போகிறோம். அவனுடைய வார்த்தைகளை கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம். எப்போதும் சொல்வது போல தயவு செய்து நீங்கள் எல்லாரும் குடும்பமாக ஆராதனைக்காக நீங்கள் ஆயத்தமாக இருக்கும்படி அன்போடு உங்களை கேட்கிறேன். எப்படி ஆலயத்தில் நாம் பயபக்தியோடு கூட ஆராதிப்போமோ அதுபோல ஆன்லைன்லையும் அப்படியே நீங்கள் குடும்பமாக அமர்ந்து பயபக்தியோடு ஆராதிக்கும்படி அன்போடு உங்களை கேட்கிறேன். எல்லாரும் சுகமா இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சீக்கிரத்தில் கர்த்தர் நமக்கு சபை ஆராதனைகளை நமக்கு தருவார். நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் ஆண்டவரை, இந்த வேளைக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே, உடைய மகத்துவங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதிப்போமா, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. கர்த்தர் கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கனிமணி போல பாதுகாத்தாரே. இந்த 6வது மாதத்திலையும் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறாரே. கடந்த 5 மாதங்களாக கர்த்தர் நம்மை நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, செங்கடல் வழியாக நடத்தி வந்த பாதைகள் ஆண்டவரே, பலவிதமான தடைகள், பள்ளத்தாக்குகள், போராட்டங்கள், இவைகள் நடுவிலையும் எங்கள் தேவன் எங்களுக்கு தந்து வந்த மகத்துவங்களுக்காக நன்றி, விடுதலைக்காக நன்றி, ஆறுதலான வார்த்தைகளுக்காக நன்றி, காயம் கட்டினதற்காக நன்றி, எங்களுக்காக திறந்த புதிய பாதைகளுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். பலவீனங்களில் எங்கள் தேவன் எங்களுக்கு பலன் தந்து எங்களை காத்து நடத்தின எல்லா தயவுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய மேலான கிருபைகளுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். தேவனே அப்பா, இன்றைக்கும் கூட நாங்கள் பாடி ஆராதனை செய்து ஆண்டவரே உம்மை துதிப்பதற்கு கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பாடல் ஆராதனைகளை, துதி ஆராதனைகளை ஆசீர்வதியும். முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆராதிக்கணும். அப்பா, நாங்கள் ஆராதிக்கும் போது நீர் மகிமைப்பட வேண்டும் என்றும் எங்கள் மேலே உம்முடைய அபிஷேகத்தை தர வேண்டும் என்றும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, என்னோடு கூட சேர்ந்து எங்களோடு கூட சேர்ந்து பாடுகிற, துதிக்கிற, ஆராதிக்கிற ஒவ்வொரு சகோதரன் மேலும் சகோதரி மேலும் சின்ன பிள்ளைகள் மேலும் பெரியவர்கள் மேலும் உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய வல்லமையும் இறங்கி வரும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆராதனை என்பது தேவனை மகிமைப்படுத்துகிறது மட்டுமல்ல, எங்கள் வாழ்விலே நீர் பலன் தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் இந்த ஆராதனையில நீர் கொடுக்கிற அந்த வார்த்தைகள் மூலமாக எங்கள் வாழ்விலே ஒரு மறுரூபம் உண்டாக வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆராதனை எங்கள் வாழ்வில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தட்டும். ஆண்டவரே, நீர் விரும்புகிற பாத்திரமாக எங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். ஆராதனை முழுவதையும் ஆண்டவரே மனுஷருடைய கட்டுப்பாட்டில் இல்லை, தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரட்டும். பரிசுத்த ஆவியாருடைய ஆளுகைக்குள்ளாக இந்த ஆராதனை இருக்கட்டும். ஆண்டவரப்பா, ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனாலே அங்கீகரிக்கப்பட்ட வார்த்தைகளாக புறப்பட்டு வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் இரக்கம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். முழு மனதோடும் ஆண்டவரே, முழு இருதயத்தோடும் ஆண்டவரே, முழு பலத்தோடும் கூட ஆராதிக்க கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தேவன் தாமே பெரிய காரியங்களை செய்யும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சில பாடல்களை பாஸ்டர்மா பாடி நடத்துவார்கள். சேர்ந்து அவர்களோடு கூட சேர்ந்து நான் பாடி கர்த்தரை ஆராதிப்போமாக. அல்லேலூயா. எப்பொழுதும் தேவனுடைய நாமத்தை நாம் பாட்டினால் துதித்து அவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவோமாக. முதலாவதாக தேவ ஜனமே பாடி துதிப்போம் என்ற பாடலை நாம் உற்சாகமாய் பாடி கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோமா. Yeah.
விளங்கிடவே கர்த்தர் நாமம் ஓங்கி படர தேவ மகிமை விளங்கிடவே தேவசுதராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். தேவசுதராய் சேவை செய்து தேவராஜனை வாழ்த்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம். தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம். தேவ தேவனை போற்றுவோம். திகழென்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். திகழென்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பார். தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி என்றுமே ஆதரிப்பார். மறந்திடாமல் உறங்கிடாமல் ஜெபித்த தேவனை துதித்திடுவோம். மறந்திடாமல் உறங்கிடாமல் ஜெபித்த தேவனை துதித்திடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம். தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம். தேவ தேவனை போற்றுவோம். துதிகளென்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகளென்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றும் அழைத்திடுவார். நமது போரை தாமே முடித்து ஜெயமே என்றும் அழைத்திடுவார். சேனை அதிபர் நமது தேவன் அவரை என்றும் போற்றிடுவோம். சேனை அதிபர் நமது தேவன் அவரை என்றும் போற்றிடுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம். தேவ தேவனை போற்றுவோம். தேவ ஜனமே பாடி துதிப்போம். தேவ தேவனை போற்றுவோம். ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். துதிகளென்றும் ஏற்றியே அவரை பணிந்திடுவோம். அல்லேலூயா. இப்பொழுதும் இன்னொரு பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. ஒரு நாளும் என்னை மறைவா தெய்வம் நீரே என்ற பாடல். தேவன் நம்மளை ஒரு நாளும் மறப்பதில்லை. அவனும் தாங்குகிறவராய் ஏந்துகிறவராய் தப்புவிக்கிறவராய் இருக்கிறபடியால் அவருடைய நாமத்தை நாம் போற்றி பாடுவோமா. நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன்.
நல்லவர். நாம் சேர்ந்து பாடலை பாடி கர்த்தரை ஆராதிக்க தேவன் கிருபை செய்தார். இப்பொழுது நாம் முழங்கால் படிக்கிட்டு நாம் கர்த்தரை ஆராதிக்க போறோம். சில பாடலை பாடியும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தியும் ஆண்டவர் மகிமைப்படுத்த போறோம். உங்களால் முடிந்தால் நீங்கள் முழங்கால் படியிடலாம். அப்படியே கண்களை மூடி இருக்கிற இடத்துல நாம் ஆலயத்தில் ஆராதிப்பது போல ஆண்டவரை ஆராதிக்க போறோம். அவரை உயர்த்துவோம். அப்பா, ஆண்டவரை உயர்த்துவோம். சகோதரா, சகோதரி, கர்த்தர் உயர்த்தப்படும் போது அவர் நம்மை நடத்துகிற தேவன். நாம் அவரை ஆராதிக்கும் போது நமக்கு ஒரு பெரிய மனநிறைவு உண்டாகிறது. ஆராதனை வேளையில நம்முடைய பாரங்கள் எல்லாம் அவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறோமே, ஒரு பெரிய விடுதலை நம்முடைய ஆத்மாவில கிடைக்கிறது, ஆவியில கிடைக்கிறது, சரீரத்துல ஒரு பெரிய விடுதலையை ஆராதனையில கர்த்தர் நமக்கு தருகிறார். நம்ம எல்லா நாடும் தோத்திரம் பண்ணுவோமா? ஒரு முறை கூட கடந்த காலங்களில் தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நாம் அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. நமக்கு தேவன் செய்த நன்மைகள், நமது குடும்பங்களுக்கு தேவன் செய்த நன்மைகள், அவருடைய பாதுகாவலுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. குறிப்பாக இந்த நெருக்கடியான காலங்கள்ல ஆண்டவர் நம்மையும் போஷித்து நடத்தினாரு. தேவைகள் ஏராளம் உண்டு, ஆனால் தேவைகள் நடுவில் தேவன் நம்மை சந்தித்தாரு. ஓ ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி. ஒவ்வொரு நேரமும் நமக்கு உணவு தந்து, உடை தந்து, ஆமென், பாதுகாப்பு தந்து, சமாதானம் தந்து, ஆமென், ஸ்தோத்திரம், ஆரோக்கியம் தந்து நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், துதி பாடி மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, எத்தனை முறை நீ செய்த ஆண்டவரே ஈவுகளை நினைக்கிறோம். ஆண்டவரையா, அப்பா, எங்கள் அன்றாட வாழ்வில நாங்கள் நோக்கி கூப்பிடும் போது எங்களுக்கு இறங்கி வந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. தாழ்வில் எங்களை நினைத்தவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. தேவனை மகிமைப்படுத்தி ஆராதிப்போமாக, தேவனை மகிமைப்படுத்தி ஆராதிப்போமாக. ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி, ஆண்டவருக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் எல்லாரும் கர்த்தரை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இயேசுவுக்கே புகழ் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியானவருடைய உதவிகளுக்காக நன்றி, உம்முடைய ஆறுதலுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நெருக்கப்படுகிற நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்தீரே. நாங்கள் அழுத பொழுதெல்லாம் எங்களுக்கு தேவன் ஆறுதல் தந்தவரே, கண்ணீர் எல்லாம் துடைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். மனுஷர்களை கைவிட்ட போது தேவனை கைவிடாமல் காத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஐயா. எல்லா வழிகளும் அடைக்கப்பட்ட போது ஒரு புதிய வழியை தேவன் திறந்தபடினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென், 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 ஆமென். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போலவே நானும் சொல்லுகிறேன், நாங்களும் சொல்லுகிறோம், நாங்களும் சொல்லுகிறோம். ஓ ஷபரதரமோ நியாகலதரமோ ஷத்தனதீரபலதரபலமா. நல்ல ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, நல்ல ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷைகளை தேவனை துதிங்க. லிக்கரதரமா ஷதரதரமா ரிவலதரபலபலமா ஊரா கமர ஷமரதரமோ நியாகலதரபலமா. என்னோடு சேர்ந்து கைகளை தட்டி தேவனை துதிக்கலாம். ஆண்டவரை மகிமைப்படுத்த கையை உயர்த்தி தேவனை ஆராதிக்கலாம். நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரே இந்த கால வேளையில தேவனை துதிங்க, துதிங்க, துதிங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே துதிக்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த காலங்களை ஒருமுறை திரும்பி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. எங்களை நடத்தி வந்த காரியங்களுக்காக, எங்களை சுமந்து வந்த பாதைகளுக்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி மக்களே இன்னும் கொஞ்ச நேரம் ஆராதனை பண்ணுவோம். நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்கள் கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ராஜா. பிரைஸ் தி ஹல்லேலூயா. அன்பா இருப்பேன் என்று எத்தனையோ பேர் சொல்லியிருக்கலாம், ஆனால் அலட்சியமாய் விட்டு போயிருக்கலாம். ஆமென். அன்பு தருகிறவர் நீர்தான் ஐயா. உண்மை என்று எனக்கு யார் ஐயா? Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you for the Lord. Hallelujah. Amen. நன்றி இயேசுவே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைத்தவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. நான் அழுத போதெல்லாம் என்
என் அருகில் வந்தவரை சொல்றீங்களா? நாளே என் கண்ணீர் துடைச்சவரே, அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாயிட்டு போவார்கள். அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள், அலட்சியமாய் விட்டு போவார்கள். அன்பு தருபவரும் நீதானையா, அன்பு தருபவரும் நீதானையா, உமையன்றி எனக்கு யாரையா, உமையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. சொல்லுங்க, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உன் கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்வேன் என்று சொல்வார்கள், உதறி தள்ளிவிட்டு போவார்கள். உதவி செய்பவரும் நீதானையா, உதவி செய்பவரும் நீதானையா, உமையன்றி எனக்கு யாரையா, உமையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகளும் என்னை பகைத்ததையா, உலகம் என்னை வெறுத்ததையா, உறவுகள் என்னையும் பகைத்ததையா. வெறுக்கான தெய்வம் நீதானையா, வெறுக்கான தெய்வம் நீதானையா, உமையன்றி எனக்கு யாரையா, உமையன்றி எனக்கு யாரையா. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவர். சொல்ல முடியுமா? எல்லாரும் இந்த வார்த்தைகளை சொல்லிக்கலாம். என்னோட கூட சேர்ந்து இந்த 2 வரிகளை பாடுறீங்களா? உங்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த வரிகளுக்கு பாடல் வரைக்கும் வந்து கொண்டிருக்கிறது அல்லவா? அதை சேர்ந்து என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். உங்க வாழ்வில நீங்க அநேக நேரங்கள்ல அழுவியின் பள்ளத்தாக்கு வழியாக போனதுண்டு. அந்த நேரங்கள் எல்லாம் ஆண்டவர் உங்க கண்ணீரை தொடச்சதை ஒருவர் அப்படி எண்ணி பார்த்தீங்கன்னா அவரை துதிக்காம இருக்க முடியாது, அவரை மகிமைப்படுத்தாம இருக்க முடியாது. ஆமென். நான் அழுதப்படுதெல்லாம் என் அருகில் அவர் வந்து நான் என் கண்ணீரெல்லாம் அவர் துடைத்தார் ஐயா. நம்முடைய கரங்களால் ஆண்டவர் என் கண்ணீரெல்லாம் துடைத்ததற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே. நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்க கரங்களினாலே கண்ணீர் துடைச்சவரே. இயேசுதா என் இயேசுதா, இயேசுதா என் இயேசுதா. சொல்லுங்க, இயேசுதா என் இயேசுதா. யாருமே என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம். யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம். இயேசுதா என் இயேசுதா. சொல்லுங்களா, இயேசுதா என் இயேசுதா. தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ,
தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே, எத்தனை அன்பு என்னே, எத்தனை பாசம் என்னே. என்ன தருவேனா, இதற்கு ஈடா என்ன தருவேனா? சேர்ந்து சொல்லுவோமா? இதற்கு ஈடா, இதற்கு ஈடா என்ன தருவேனா, இதற்கு ஈடா என்ன தருவேனா. தனிமையின் பாதையில் தகப்பனை உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. இரவும் பகலும் நீரே, உயிரும் உணர்வும் நீரே. சொல்றீங்களா? பகலும் நீரே, இரவும் பகலும் நீரே ஆண்டவரே, உயிரும் உணர்வும் நீரே. எனக்கெல்லாமே நீர்தானே, எனக்கெல்லாமே நீர்தானே, எனக்கெல்லாமே நீர்தானே, எனக்கெல்லாமே நீர்தானே. இரவும் பகலும் நீரே, உயிரும் உணர்வும் நீரே, இரவும் பகலும் நீரே, உயிரும் உணர்வும். அப்படியே கர்த்தரை எல்லாரும் மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இரவு பகலும் அவர் ஆண்டவர் தான் நமக்கு கிருபை செய்கிறார் அல்லவா? ஆமென், ஸ்தோத்திரம், ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பலதரப்பட்ட சூழ்நிலைகள்ல, நம்ம வாழ்க்கையில நாம் கடந்து வந்த பாதைகள்ல, அல்லது நம்முடைய குடும்பத்தாரோடு கூட உள்ள உறவில, நம்முடைய நண்பர்களோடு கூட உள்ள உறவில் ஏற்பட்டதான பாதிப்புகளினாலே நமக்கு எதிராக அநேகர் பேசின வார்த்தைகள் நம்மை காயப்படுத்தின போது, நம்மிடம் அதிகமாக நெருங்கி பழகினவர்கள் நமக்கு விரோதமாய் பேசின போது, நாம் உடைக்கப்பட்ட போது ஆண்டவர் நமக்கு துணை நின்று எப்போது போல ஆண்டவர் நம்மை விட்டு விலகாதவராக இருந்தார். அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஹalleluya. மனிதர்கள் நிச்சயமாக, நாம் உட்பட எல்லா மனிதர்களுமே எப்போது ஒரே போல இருக்கிறது இல்லை, அவர்கள் மாறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். நம் கர்த்தர் ஒருவர் மாத்திரம் அன்பில் மாறுவதில்லை, நமக்கு உதவி செய்கிறதில் மாறுவதில்லை, எப்பொழுதும் எப்போதும் அப்படியே இருக்கிற தேவனாக இருக்கிறபடினால தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹalleluya. கர்த்தர் மிகவும் பெரியவராய் இருக்கிறபடினால அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நன்றி 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 ஆண்டவரே, உமது மேலான கிருபைகளுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஹalleluya. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவருக்காக உண்மையா வாழ்றதுனால ஆமென், ஸ்தோத்திரம். சில நேரங்கள்ல நீங்க பாதிக்கப்படலாம். கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும், நீதியா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, பரிசுத்தமா வாழணும்ன்றதுனால சில நேரங்கள்ல கஷ்டங்களின் வழியாக நாம் கடந்து போலாம். ஆனா நிச்சயமாக நம்முடைய நீதிக்கு தக்கதாக தேவன் நமக்கு கிருபை செய்வார். நம்முடைய உண்மைகளை காண்கிற தேவன் ஆண்டவர். ஆமென், ஸ்தோத்திரம். நமது நீதி வலதுகரத்தினாலே தாங்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஒரு நாள் வரும், நிச்சயமாக நம்முடைய நீதியை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அவருக்காக வாழ்ந்த பரிசுத்த வாழ்வின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்களை தேவன் வெளியே கொண்டு வருவார். தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடுவது இல்லை. ஹalleluya, ஹalleluya. சகோதரா, சகோதரி, எப்போதும் நாம் இப்படி இருப்பதில்லை. கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்வை உயர்த்தத்தான் செய்வார். ஒரு நாள் வரும்போது ஆண்டவர் தாமே நம்முடைய கிருபை கண்மலையின் மேல் உயர்த்தி ஆண்டவர் மேன்மையான காரியங்களை ஆண்டவர் செய்வதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல கர்த்தரை துதிங்க, நல்ல கர்த்தரை துதிங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக தேவனை மகிமைப்படுத்துவோமாக. ஆமென், ஹalleluya, 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 ஹalleluya. தேவனுடைய விலையேறப்பட்ட கிருபைகளுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பயபக்தியோடும் ஒரு மனதோடு கூட சின்சியரா கர்த்தரை ஆராதிக்கும் போது ஆண்டவருடைய ஆராதனை அங்கீகரிக்கிறார்.
வசனம் சொல்லுகிறது, நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரே சகோதரனே. ஓ ஹalleluya. இருதயமெல்லாம் ஆண்டவருக்கு நேராக திருப்பப்படுவதாக. சகோதரனே சகோதரியே, உங்க இருதயம் கர்த்தருக்கு திருப்பப்படுவதாக. உண்மையாய் ஆண்டவரை ஆராதிக்கும் போது நம்முடைய கண்களில் கண்ணீர் வெளியே வரும். ஸ்தோத்திரம். அன்பை உணரும் போது அது உணர்வு சார்ந்தது. தேவனுடைய அன்பை நினைக்கும் போது அது உணர்வு சார்ந்தது. அது கண்களிலே கண்ணீரை வரவழைக்கும். அது தேவன் செய்த நன்மைகளை நினைக்கும் போது கட்டாயம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆமென். நிச்சயமா அந்த உலகத்துல நாம் நம்முடைய பாரங்களை இறக்கி வைப்பதற்கான ஒரு இடம் இருக்கு. அது வேற எங்கேயுமே இல்லை. அவர் தேவ சமூகமே. தேவ சமூகத்தில் தான் நம்முடைய பாரங்களை இறக்கி வைக்கும் போது அந்த பாரங்களை கர்த்தர் நமக்காக சுமந்து தீர்த்திருக்கிற தேவன். ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்டப்பகல் போலாக்குவீர். ஆமென். ஆண்டவரே, உமக்காக நாங்கள் காத்திருப்போம் ஆண்டவரே. நாங்கள் உமக்காக நாங்கள் காத்திருப்போம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்டப்பகல் போலாக்குவீர். என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவீர், என் நியாயத்தை பட்டப்பகல் போலாக்குவீர். உமக்காய் காத்திருப்பேன், உம்மையை பற்றி கொள்ளுவேன். நான் உமக்காய் காத்திருப்பேன், உம்மையை பற்றி கொள்ளுவேன். ஏசையா ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா என் ஏசையா ஏசையா, என் நீதி நீர்தானையா. வாசிக்கேனும் நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. ஏகோ வாசிக்கேனும் நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்டப்பகல் போலாக்குவி. சொல்லுங்க. என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி, என் நியாயத்தை பட்டப்பகல் போலாக்குவி. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் உன்னுடைய கொஞ்சம் நல்லது. துன்மார்க்கரின் செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது, என் கர்த்தர் தனக்கு தந்தது. நிரந்தர சுதந்திரம் இது, என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. நிரந்தர சுதந்திரம் இது, என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது, என் கர்த்தர் எனக்கு நீ தந்தது. ஏசையா என் ஏசையா என் ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏசையா ஏசையா என் ஏசையா, என் நீதி நீர்தானையா. ஏகோ வாசிக்கேனும் நீதானையா, எங்கள் நீதி தெய்வம் நீதா
வாசிக்கணும் நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான் பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர் ஆபத்து காலத்தில் வெட்கமடைவதில்லை நான் பஞ்ச காலத்திலும் என்னை திருப்தியாக்குவீர் கர்த்தரே என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர் என் வழிகளொன்றும் பிசகுவதில்லை என் அடியை உறுதிப்படுத்துகிறீர் கர்த்தரே தாங்குகிறீர் என் பாதையிலே நோக்கமாயுள்ளீர் என் வழிகளொன்றும் பிசகுவதில்லை என் அடியை உறுதிப்படுத்துகிறீர் சொல்லுங்க ஏசையா என் ஏசையா ஏசையா என் நீதி நீரானையா ஏசையா ஏசையா என் ஏசையா என் நீதி நீரானையா யெகோவாசிக்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா யெகோவாசிக்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா நீதியை வெளிச்சத்தை போலாக்குகிறேன் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குகிறேன் என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குகிறேன் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குகிறேன் உமக்காய் காத்திருப்பேன் உம்மையே பற்றிக் கொள்ளுவேன் வார்த்தையால் திருப்தியாவே உன் சமூகத்தில் அகமகிழ்வே உமக்காய் காத்திருப்பேன் உம்மையே பற்றிக் கொள்ளுவேன் உம் வார்த்தையால் திருப்தியாவே உன் சமூகத்தில் அகமகிழ்வே சொல்லலாம் ஏசையா ஏசையா என் ஏசையா என் நீதி நீதானையா ஏசையா ஏசையா என் ஏசையா என் நீதி நீதானையா யெகோவாசிக்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா யெகோவாசிக்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா என் நீதியை வெளிச்சத்தை கோலாக்குடி என் நியாயத்தை பட்ட பகல் கோலாக்குடி என் நீதியை வெளிச்சத்தை கோலாக்குடி என் நியாயத்தை பட்ட பகல் கோலாக்குடி அப்படியே கர்த்தரை கைகளை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா ஹல்லேலூயா நம்முடைய தேவன் நிச்சயமாக நம்முடைய நீதியை வெளிச்சத்தை போல ஆண்டவர் மாற்றுவார் ஹல்லேலூயா அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற கண்ணீர் வடிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே ஓ ஹல்லேலூயா praise God இந்த கால வேளையிலே நிச்சயமாக அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு வெளியரங்கமாக பதிலளிக்கிற காலம் மிக சீக்கிரத்திலே ஆண்டவர் கொண்டு வருவார் ஹல்லேலூயா
ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya. நெருக்கமான பாதை வழியாய் போகிற நம்முடைய பிள்ளைகளுக்கு விசாலமான ஒரு பாதையை ஆண்டவர் தருவார். ஆமென். கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்து வருகிற பிள்ளையே, வெற்றி முழக்கத்தை ஆண்டவர் உனக்கு தருவார். ஓ, கர்த்தரை நம்புகிற உண்மையான அவருடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. அவர் கைவிடுவதில்லை. கர்த்தர் புதிய காரியங்களை ஆண்டவர் நமக்காக செய்ய போதுமான தேவனாக இருக்கிறார். சிறு மந்தையை பயப்படாதே, கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அவர் தம்முடைய ராஜ்யத்தை தருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அல்லவா? இந்த கால வேளையில தேவனுடைய பிள்ளைகளே, சேர்ந்து கர்த்தரை நாம் ஆராதிப்போமாக. நம்முடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஓ, நம்முடைய நம்பிக்கை எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். கர்த்தருக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, நாங்கள் தனித்தனியாக வீடுகளிலே கூடி ஆராதனை செய்தாலும் நாங்கள் சபையாகத்தான் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சபையாய் சேர்ந்து நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக. எங்கள் தேவன் ஒருவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் மேலான தேவனே, உமக்கே மகிமை உண்டாவதாக என்று ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஆண்டவரே, இந்த கால வேளையில் எங்களோடு கூட சேர்ந்து ஆராதனை செய்த ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக, ஆண்டுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, நாங்கள் அநேகர் ஒருவர் பார்க்க இயலவில்லை. ஒருவருடைய சூழ்நிலைகளை நாங்கள் அதிகமாக அறிந்து கொள்ள முடியவில்லை அப்பா. ஆனால் ஆண்டவரை, எல்லாரோடும் இருக்கிற கர்த்தர் தனித்தனியாக ஒவ்வொரு மக்களுடைய மனநிலைகளை அறிந்திருக்கிறவர், தேவைகளை அறிந்திருக்கிறவர். நிச்சயமாக ஆண்டவரே, அவங்களுக்கு ஒத்தாசை பண்ணுகிறபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இந்த ஆராதனையின் மீதி பகுதிகளை பொருட்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. வாசிக்கிற வசனங்கள், வேத பகுதி, பிரசங்கத்தின் நேரம் ஆண்டவரே, நீர் கிருபையா இருந்து நடத்துவீராக. ஜனங்களுக்கு என்ன தேவை என்று அல்லது என்ன ஆலோசனை தேவை என்று கர்த்தர் அறிந்திருக்கிறீரோ, அந்த ஆலோசனைகளை நம்முடைய ஊழியக்காரரை மறைத்து கர்த்தர் தந்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீரே பேசுவீராக, நீரே பேசுவீராக, நீரே பேசுவீராக. நாங்களும் உம்மிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள, நாங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம் ஆண்டவரே. காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உமது வார்த்தைகளை தாரும். எங்களை உம்முடைய வார்த்தையினாலே எங்களுடைய ஆண்டவரை உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம், புதுப்பிக்கும்படியா ஜெபிக்கிறோம். புதிய பலனை, புதிய கிருபைகளை ஆண்டவரை, புதிய வல்லமைகளை ஆண்டவர் தாரும். குறிப்பாக இந்த நாட்கள்ல, இந்த நெருக்கடியான காலங்கள்ல ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஆண்டவரை எழுப்பி நிற்கத்தக்கதாக, ஆண்டவரே ஸ்தோத்திரம், கர்த்தருக்காக ஓடத்தக்கதாக தேவன் ஒரு புதிய பலத்தை ஆண்டவர் தருவீராக. பெற்றோர்களுக்கு, குடும்ப தலைவர்களுக்கு ஆண்டவர் கிருபை செய்வீராக. குடும்பத்தை சரியான பாதையில கொண்டு போவதற்கு, ஜனங்களுக்கு குடும்பத்தை திருப்திப்படுத்துவதற்கு, குடும்பத்தினுடைய தேவைகளை சந்திப்பதற்கான எல்லா பொருளாதாரங்களையும் ஆண்டவர் தந்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாட்கள் நல்ல ஆரோக்கியத்தை ஆண்டவர் தாரும். ஆண்டவரே, எல்லாருக்கும் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க நாம் கேட்போம். அதற்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்கும்படி ஆயத்தமாயிருப்போம். வாசிக்க வேண்டிய வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் முடிய. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரை. பின்னும் அவர் தம்முடைய சீசரை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவர்களாயிருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை. அவைகளுக்கு பண்டசாலையும் இல்லை, களஞ்சியும் இல்லை. இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலால் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவர்களுக்காக நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன்
இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளை எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் நாம் ஒரு வேத பகுதி வாசிக்க நாம் கேட்டோம். 22 முதல் 32 வரை வாசித்தோம். அதில் 32வது வசனத்தை நான் உங்களோடு கூட வாசிக்க விரும்புகிறேன். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான சகோதரனே சகோதரியே, அதுல முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். சிறு மந்தையே என்று கர்த்தர் கூப்பிடுகிறார். முழு உலகத்திலையும் தேவனுடைய பிள்ளைகள் அதிகமாக இருந்தாலும் ஒவ்வொரு நாடுகளிலும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு சிறு மந்தை போல காணப்படுகிறார்கள். இன்றைக்கும் நம்முடைய வாழ்வில நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு பெயர் சிறு மந்தை. யாக்கோபு என்னும் சிறு பூச்சி. கர்த்தர் நம்முடைய வாழ்வில நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமான தேவன் என்பதை பார்க்கிறோம். அநேக நேரங்களில் பிசாசின் வல்லமைகளும் சத்துருக்களுடைய வல்லமைகளும் நம்முடைய கண்களுக்கு பெரிதாக தோன்றுவதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ சிறு மந்தையாக இருக்கலாம், சிறு பூச்சியா இருக்கலாம், ஆனா நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த லூக்கா சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற 2 விஷயங்கள், ஒன்று பயப்படாதே, இன்னொன்று கவலைப்படாதே. இந்த 2ம் ஏறத்தாழ ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கும். கவலை வரும்போது பயம் வருகிறது, பயம் வரும்போது கவலை வந்து விடுகிறது. இந்த 2ம் தனித்தனியாக பிரித்து விட முடியாது. ஒன்று இருந்தால் இன்னொன்று கட்டாயம் இருக்கும். இன்னைக்கு முக்கியமாக ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே, கலங்காதே, கர்த்தர் உனக்கு ராஜ்யத்தை ஆண்டவர் தருவார். தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்துவதற்கும் தைரியப்படுத்துவதற்கும் அதற்கான காரணம் என்ன என்றால், நீ பயப்படாதே, நான் உனக்கு இதை தர்றேன் என்று சொல்றார். நீ பயப்பட வேண்டியதில்லை, நான் உனக்கு ராஜ்யத்தை தருவேன். இந்த உலகத்தில் காணப்படுகிற கவலைகளுக்கும் பயத்திற்கும் காரணமான உலக பிரகாரமான பலவிதமான பொருட்கள், அவைகளையும் ஆண்டவர் நமக்கு தருவார். நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக இவைகள் எல்லாவற்றை விட மிக உயர்ந்த ஆசீர்வாதம், தேவன் தம்முடைய ராஜ்யத்தை ஆண்டவர் தருவார். தேவ ராஜ்யம் என்பது அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிற இடமா இருக்கிறது. கர்த்தருடைய ஆளுகை, அவர் ராஜாவாக நம்மை ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் முழு உலகத்தையும் ஆளுகை செய்கிறவர். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய ஆளுகைக்குள்ளே நாம் வராதிருந்தோம் ஒரு காலத்தில், இப்பொழுது அவருடைய ஆளுகைக்குள்ளே வந்திருக்கிறோம். என்றைக்கு நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது அவருடைய ராஜ்யத்துக்குள் வந்திருக்கிறோம். அவருடைய ராஜ்யத்தை பரிசுத்தமான ராஜ்யமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார், அல்லது அவருடைய ராஜ்யம் பரிசுத்தமானதாக இருக்கும். தேவனுடைய ஆளுகை ஒரு பரிசுத்தமான நீதி உள்ள ஒரு ராஜ்யம். அது எல்லாவற்றுக்கும் மேலாக அது இம்மைக்குரியது அல்ல, அல்லது பூமிக்குரியது அல்ல என்று சொல்லுகிறார். அவருடைய ராஜ்யம் என்பது வேறு, உலக ராஜ்யம் அல்ல. அவருடைய ராஜ்யம் கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனை ஆராதிக்கிற ஜனம், சபை, கூடி வருகிற கூட்டம், இதெல்லாம் தேவ ராஜ்யம் என்று சொல்லுகிறோம். இப்பொழுதே உங்களுக்குள்ள இந்த ராஜ்யம் வந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறது வேதத்திலே பார்க்கிறோம். எனவே ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, தேவ ராஜ்யத்தை நான் உனக்கு தருவேன். நாம் அங்கே வாசிக்கிற போது ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்றால் நாம் தவறாக எண்ணிவிட வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலங்களில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவருடைய சீஷர்கள் சரியாக புரிந்து கொள்ள முடியாது இருந்தது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் நானும் அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்புகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அவருடைய ராஜ்யத்திற்குள்ளே நாம் இருக்கிறோம். அவர் தேவ ஜனங்களுக்கு ராஜாவாக இருக்கிறார். அவரே நம்மை ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார்.
அவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக நாம் வாழ தேவன் கிருபை செய்வாராக. முழு உலகத்திலும் தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்க கர்த்தர் விரும்புகிறார். நம்மை கொண்டு கர்த்தர் அதை செய்ய விரும்புகிறார். இன்னைக்கு 2 காரியங்கள், ஒன்று பயப்படாதே, இன்னொன்று கவலைப்படாதே. குறிப்பாக இந்த 2ம் இன்னைக்குள்ள சூழ்நிலைகளில் பலருடைய வாழ்விலே அது இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ் மூலமாக மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பயம், பீதி ஏற்பட்டிருக்கிறது. 2, வேலை இல்லாததுனாலும் அதே போல வருமானம் இல்லாததுனாலும் மக்கள் மத்தியில கவலைகள் ஏற்பட்டிருக்கிறது. பொருளாதார தேவைகள் அதிகமாக பெருகி இருக்கிறது. மக்களுடைய கரங்களில் பணம் இல்லை. எனவே என்ன செய்வதென்று தெரியாமல் கவலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக பயமும் கவலையும் இந்த சூழ்நிலைகளில் வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே, கவலைப்படாதே என்று சொல்லுகிறார். பயம் வராத மனிதர் இல்லை, கவலைகள் வராத மனிதர் இல்லை. எனக்கு ஒருபோதும் பயமே வந்தது கிடையாது, எனக்கு கவலையே வந்ததில்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. எல்லாருடைய வாழ்விலும் பயம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல கவலை வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. எல்லாருக்கும் வரும். நான் நடைமுறையாக உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். எல்லாருக்கும் அது வரும். ஆனா அதன் நடுவில் தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் எப்போதும் மறந்துட வேண்டாம். அவர் சொல்றார், பயப்படாதே, சிறு மந்தைய ராஜ்யத்தை கர்த்தர் உனக்கு தருவார். இந்த நாட்களில் குறிப்பாக 2 பகுதிகளாக உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஒன்று, பயப்படாதே அப்படின்னா ஏன் பயப்படக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றார். இந்த 12வது அதிகாரத்துல முழுவதும் அதை பற்றி அவர் எழுதுகிறார். பயப்படாதே என்று எழுதுகிறார், கவலைப்படாதே என்று எழுதுகிறார். பயப்படக்கூடாததற்கு என்ன காரணம், கவலைப்படக்கூடாததற்கு என்ன காரணத்தை அவர் சொல்றார். இதனால நீ பயப்பட வேண்டியதில்லை, இதனால நீ கவலைப்பட வேண்டியதில்லை என்று ஆண்டவர் நமக்கு அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். குறிப்பாக ஏன் பயப்பட வேண்டியதில்லை? முதலாவது, நான் பயப்படக்கூடாது என்பதை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஏன் பயப்படக்கூடாது என்றால் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, 2 காசுக்கு 5 அடைக்கலான குருவிகள் இருக்கிறார் அல்லவா, அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறது இல்லை. ஒண்ணு, நீ மறக்கப்படுவதில்லை, எனவே நீ பயப்படாதே. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் நமக்கு சொல்லுகிற அந்த வார்த்தை, நீங்கள் மறக்கப்படுவதில்லை. இந்த காலவேளையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நம்மை மறக்காத நினைத்திருக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். அவர் ஒருபோது நம்மை மறந்துவிடவில்லை. பாருங்கள், இன்னும் சொல்ல போனால் கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்ன மறந்து விட்டார் என்று எண்ணுவதனாலே கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்படுகிறார்கள். அதனால கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். ஏசாயா புஸ்தகத்துல 44ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் 21வது வசனம். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. எப்ராஹிமே, நான் உன்னை எப்படி மறப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். யாக்கோபே, நான் உன்னை எப்படி மறப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபோதும் மறப்பதில்லை. இந்த நாட்கள்ல அநேகருடைய வாழ்வில கர்த்தரனை மறந்தாரோ அப்படின்ற ஒரு எண்ணம் வருமானால், நிச்சயமாக அவரை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களை, அவரையே விசுவாசிக்கிறவர்களை, கர்த்தரையே சார்ந்து இருக்கிறவர்களை தேவன் ஒருபோதும் மறக்கவில்லை. இந்த செய்தியை கேட்டுக்கொள்கிற நீங்களும் கூட, என்னை தேவன் மறந்து விட்டாரோ என்று உள்ளத்துல உங்களுக்கு அந்த எண்ணம் வருமானால், இந்த காலையில நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளுங்கள். ஆண்டவர் ஒருபோதும் நம்மை மறக்கிறதில்லை என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். அழைத்தவர் உண்மை உள்ளவர். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறபடினால் அவர் உங்களை மறப்பதில்லை. அவர் உங்களை நேசிக்கிறதுனாலே அவர் உங்களை மறப்பதில்லை. நிச்சயமாக அவரால் மறக்க இயலாது, மறக்க முடியாது. ஏனென்றால் அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். இஸ்ரவேலே கர்த்தரை விட்டு விலகி போனால் கூட ஆண்டவர் அவர்களை பின்தொடர்கிறார் அப்படின்றத படிக்கும்போது ஆச்சரியமா இருக்கு. நம்மால அவருக்கு எந்த பயனும் இல்லை, அவரால் தான் நமக்கு பயன். ஆனால் நாம் தேடாதிருக்கும் போதும் கூட அவர் நம்மை தேடுகிறார்னா அவர் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது.
அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, ஏசாயா புஸ்தகம் 49வது அதிகாரத்தில் 15வது வசனம் இப்படி சொல்கிறது, ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பாருங்கள், அவள் மறப்பாளோ அவர்கள் மறந்தாலும் அப்படின்னா ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணை சொல்லிட்டு அவர்கள்னு எல்லா பெண்களையுமே சொல்லியிருக்கு. அப்படியானால் மறப்பாளோ என்ற கேள்வி என்றால், தாய் தன் பிள்ளையை மறக்க மாட்டாள், அவள் எப்பொழுதும் தன் பிள்ளையை நினைத்து கொண்டே இருப்பாள். ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, அவர்கள் மறந்தாலும், தாய்மார்கள் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நம்மை மறக்காத ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். 200 வசனத்துல நான் உன்னை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்படியானால் தேவன் நம்மை மறக்கவில்லை என்பதற்கான இது ஒரு ஆதாரமான வசனம். தன் உள்ளங்கைகளில் அவர் வரைந்து வைத்திருக்கிறார் என்றால் நம்ம எப்பொழுதும் காணும் இடத்தில் அவர் இருக்கிறார். அன்பானவர்களே, ஆதியாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் முதல் வசனம் இப்படி சொல்கிறது, தேவன் நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்து சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. இந்த இடத்துல படிக்கும்போது தேவன் நோவாவை நினைத்தருளினார். மற்ற எல்லாரையும் கூட தான், ஆனால் ஆரம்பிக்கும் போது நோவாவையும் அவனுடைய பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு கேள்வி வருது, அதுக்கு முன்னாடி அவர் மறந்து விட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? நினைத்தருளினார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி மறந்துட்டாரா? நிச்சயமாக இல்லை. தேவன் நோவாவை எப்போதும் நினைத்திருந்தார். குறிப்பாக இந்த இடத்தில் அங்கே வருகிற அந்த வார்த்தை என்னவென்றால், ஆண்டவர் நோவாவுக்கு ஒரு அற்புதம் செய்ய அல்லது நோவாவுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பதற்கு தேவன் சித்தம் கொள்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் தேவன் நோவாவை மறந்தார் பின்பு நினைத்தார் என்று அல்ல. தேவன் அற்புதம் செய்யும் நாட்கள் தான் நினைக்கிற நாட்களை நாம் வேதத்திலே படிக்கிறோம். தேவன் லேயாளை நினைத்தருளினார், ராகேலை நினைத்தருளினார் அப்படின்னு வேதத்துல பலர சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் சாராளை நினைத்தருளினார், தேவன் ஆபிரகாமை நினைத்தருளினார். அப்படின்னா அப்பதான் நினைக்கிறாருன்னு நாம் ஒருபோதும் எண்ணக்கூடாது. எப்போதும் தம்முடைய பிள்ளைகளை நினைத்திருக்கிறார், ஒழிய மறந்து விடவில்லை. அவர் நினைக்கிறார் என்றால், இங்கே நாம் வாசிக்கிற போது நோவாவை நினைக்கிறார் என்றால் அவனை பேழையில் இருந்து கீழே கொண்டு வருவதற்கான நேரத்தை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார் என்றுதான் அர்த்தம். தேவன் அற்புதம் செய்ய போகிறார், தேவன் அவனுக்கு விடுதலை தரப்போகிறார், தேவன் அவனுக்கு சுகம் தரப்போகிறார் என்றுதான் அர்த்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நோவா அவன் விடுதலையாக்கப்பட்டாலும் பேழையிலிருந்து வெளியே வந்தாலும் பேழைக்குள்ளே இருந்தாலும் ஆண்டவர் அவனை எப்போதும் நினைத்திருக்கிறார். அற்புதம் செய்யும் முன்பும் அற்புதம் செய்யும் பின்பும் தேவன் ஒரு மனிதனை, கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் நினைத்திருக்கிறார். ஆனால் கர்த்தர் நோவாவை நினைத்தார் என்பதனாலே அவர் இதுவரைக்கும் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 150 நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 150 நாள் கழித்து கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார் என்று சொல்வதனால 150 நாள் நோவாவை கர்த்தர் மறந்துட்டாரா என்ற கேள்வி வரும்போது இல்லை. பாருங்கள், கர்த்தர் நோவாவை மறந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? கர்த்தர் நோவாவை மறந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? 150 நாள் ஸ்தோத்திரம், 5 மாதங்கள் அந்த பேழைக்குள்ளே நோவாவும் குடும்பமும் மிருக ஜீவனும் இருப்பது என்பது சாத்தியமான ஒன்றா? எந்த விதமான வசதிகளும் இல்லாத காலங்களில், ஒரு தொழில்நுட்பம் இல்லாத காலங்களில் அன்றைக்கு அந்த பேழைக்குள்ள நோவாவும் அவனுடைய குடும்பமும் மிருக ஜீவன்களும் 5 மாதங்கள் அந்த பேழைக்குள்ள இருப்பது எவ்வளவு சாத்தியம் என்று புரியவில்லை. நிச்சயமாக தேவனால் தான் சாத்தியம் அது. எனவே தேவன் அவனை மறந்து விடவில்லை. தேவையான எல்லா ஆகாரங்களும் தேவை. இன்றைக்கு பாருங்கள், இந்த ஊரடங்கில் 1 நாள் 2 நாள் கூட
மக்களால் வீட்டுக்குள் இருந்து விட முடியவில்லை. அவர்கள் ஏறத்தாழ 5 லட்சத்துக்கு மேல வாகனங்களை பிடிச்சு அவங்க மேல கேஸ் போட்டிருக்கிறாங்கன்னு நம்ம செய்திகள்ல படிக்கிறோம். ஏறத்தாழ 10 கோடி ரூபாய் இந்த ஃபைனாக பெறப்பட்டிருக்கிறது ஏறத்தாழ. இந்த மாதிரியாக இன்றைக்குள்ள சூழ்நிலைகளில் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு சில நாட்கள் கூட இருக்க முடியாத நிலையில் 150 நாட்கள் அவன் குடும்பம் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தை விட நோவாவின் குடும்பம் பெரிது. 8 பேர் உள்ள குடும்பம் மட்டுமல்ல, மிருக ஜீவன்கள், அவன் பறவைகள், எல்லாவற்றுக்கும் ஆகாரம் தேவை. எப்படி சாத்தியம் அது? கர்த்தர் மறந்திருந்தால் நோவா பேழைக்குள்ளே வாழ்ந்திருக்க முடியாது. கர்த்தர் நோவாவை நினைத்திருந்தார் என்பதை பார்க்கிறோம். இன்றைக்கும் குடும்பங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், எதிரான சூழ்நிலைகளில் இருந்தாலும் கர்த்தர் மறந்து விடவில்லை. நோவாவும் அவன் குடும்பம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் உள்ளே இருந்தார்கள் என்றால் அப்படி இருக்க வாய்ப்பில்லை. சிரமங்கள் இருந்திருக்கும், பேழைக்குள்ளே நெருக்கங்கள் இருந்திருக்கும், மிருக ஜீவன்கள் இருப்பதனாலே அங்கே நம்முடைய வீட்டை போல ஒரு காற்று போகக்கூடிய அளவில் இருந்திருக்க முடியாது. ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை அங்கே இருந்திருக்க முடியாது. மிருக ஜீவனுடைய அந்த கழிவுகள் மூலமாக இருக்கக்கூடிய நாற்றங்கள் இதெல்லாம் அங்கே இருந்திருக்கும். ஒரே ஒரு இடத்துக்குள்ள பேழைக்குள்ள 150 நாள் இருக்கிறதுன்றது எளிதல்ல. எல்லாத்துலயும் நோவாவுக்கு இருந்த நம்பிக்கைன்னா, ஆண்டவர் என் கூட இருக்கிறார், அவர் என்னை நினைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கை தான் 150 நாட்களை கொண்டு போச்சு. பிறகும் சரி, நீங்கள் படித்தால் நோவாவுடைய 600வது வயதில் 2வது மாதத்தில் நடக்கு ஜலப்பிரளயம். அதற்கு பிறகு அவர்கள் பூமியில மறுபடியும் கால் வைக்கும் போது 601வது வயது முதல் மாதம் என்று நினைக்கிறேன். ஏறத்தாழ ஒரு வருஷம், ஸ்தோத்திரம், 365 நாட்கள், 150 நாள் நினைச்சிடாதீங்க, ஏறத்தாழ ஒரு வருஷம் அவங்க பேழைக்குள்ளேயே இருந்தாங்க. அப்படின்னா எப்படி சாத்தியம்? ஆலயம் திறக்கப்படாமல் இருக்கிறது. விசுவாசிகளை பார்ப்பதற்கு அதிக ஆசை, ஆனால் அது முடியாமல் இருக்கிறது. நாம் எவ்வளவு சங்கடப்படுகிறோம் பாருங்க. நம்ம ஒருத்தர் சந்திக்க முடியாம எவ்வளவு சங்கடப்படுறோம், தேவன் ஆராதிக்க முடியலன்னு எவ்வளவு சங்கடப்படுறோம். ஆனால் ஒரு வருஷம் வீட்டுக்குள்ளேயே பேழைக்குள்ளேயே இருப்பது என்பது எவ்வளவு கஷ்டம் பாருங்க. ஆண்டவர் அவர்களை நடத்தினார், அவர்களை போஷித்தார், அவர்களை காப்பாற்றினார், அவர்களுக்கு ஆரோக்கியம் தந்தார். எல்லாத்தையும் சகித்துக் கொள்வதற்கு, ஜீவனோடு வாழ்வதற்கு, ஒரு வருஷம் உள்ளுக்குள்ளே இருப்பதற்கான பலனை ஆண்டவர் கொடுத்தார் என்றால் மறந்திருப்பாரா? இல்லை. நோவாவையும் அவன் குடும்பத்தையும் மறக்கவில்லை, எப்போதும் நினைத்திருந்தார். ஆண்டவர் அவனுடைய வாழ்வில் இப்போது கிரியை செய்வதற்கு, விடுதலையாக்குவதற்காக மறுபடியும் ஒரு நினைவு அவன் நினைக்கிறார். அப்படிதான் எடுத்துக்கொள்ள முடியும். கர்த்தர் நம்மை மறக்காதவர். 7ஆம் வசனத்துல, லூக்கா 12:7 இன்னொரு வசனம் இப்படி சொல்லுது பாருங்க. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை எதை குறிக்குது அப்படின்னா, நம்மளை ஆண்டவர் கணக்கிடுகிறார், காண்கிறார், நம்மை நினைத்திருக்கிறார் அப்படின்றதுக்கு அர்த்தம். சங்கீதத்தில் வாசிக்கிறவங்கள கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை மறக்கல, நினைப்பார்ல நினைத்திருக்கிறார். அந்த வசனம் அப்படிதான் இருக்கு. நம்மை கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கண்டினியூவா ஆண்டவர் நினைக்கிறார். தொடர்ந்தேர்ச்சியாக அவருடைய மனதில் நாம் இருக்கிறோம். என்ன கர்த்தர் மறக்கல. நீங்க சொல்றீங்களா, கர்த்தர் என்ன மறக்கல? ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன மறக்கல, ஆண்டவர் என்ன நினைச்சிருக்கிறார்னு சொல்லுங்க. ஒருபோதும் கர்த்தர் உங்களை அவர் மறப்பதில்லை. எனவே நீங்கள் பயப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்ற, நீங்க பயப்படாதிருங்கள். காரணம், நான் உன்னை மறக்கல, நினைச்சிருக்கிறேன், அதனால பயப்படாதே. 2, அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷமானவர்கள். 7வது வசனத்தில் அப்படிதான் இருக்கு. ஆகையால் பயப்படாதிருங்கள், அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் அடைக்கலான் குருவிகளுக்கு அடைக்கலத்தையும் பாதுகாப்பையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவர்களை நினைக்கிறார். பாருங்கள், பறவைகள் மனுஷருடைய பார்வையில பெரிதாக தோன்றுவதில்லை. அது மனிதனை காட்டிலும் அது பெரிதல்ல, அது சாதாரணமாக கருதப்படுகிறது.
ஆனா ஆண்டவர் சொல்றாரு, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா. 6 வசனத்தில் இப்படி சொல்றாரு, 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகள் விற்கிறார்கள் அல்லவா, அவைகளில் 1 ஆகிலும் தேவனால் மறக்கப்படுகிறது இல்லை. அடைக்கலான் குருவியவே தேவன் மறக்கவில்லை என்றால், அடைக்கலான் குருவிகளையே தேவன் அப்படி முக்கியப்படுத்துவாரானால், நீ அவைகளை விட நீ முக்கியமானவன். சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய பார்வையில அடைக்கலான் குருவிகளை விட முக்கியமானவர்களாக கருதப்படுகிறோம். அன்பானவர்களே, இந்த நாட்களில் நிச்சயமாக நாம் அப்படி எண்ணிக்கொள்ள வேண்டும். மத்தேயு புத்தகத்தில் 10ஆம் அதிகாரத்தில் 29வது வசனத்தையும் 30வது வசனம் 31வது வசனத்தில் நாம் படிக்கும்போது அங்கே இதை பற்றி அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் காண முடியும். மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 29, 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா, ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் 1 ஆகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். நம்ம ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். சகோதரனே, சகோதரியே, உங்களை நீங்களே தாழ் மனப்பான்மையா நினைக்காதீங்க. நான் ஒண்ணுமே இல்லை, நான் என்ன செய்ய போகிறேன், யாரும் என்னை மதிக்கிறது இல்லை, என் குடும்பம் இப்படி இருக்கிறது, என் தனிப்பட்ட வாழ்க்கை இப்படி இருக்கிறது, நான் இப்படி இருக்கிறதுனால தான் எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, என்னை யாரும் மதிப்பா பார்க்கல, என்னை அற்பமா நினைக்கிறாங்க, என்னை தள்ளி வச்சிருக்கிறாங்க, நான் ஏழைன்றதுனால அல்லது என்னோட பண வசதி இல்லாததுனால என்னை ரொம்ப கேவலமா பார்க்குறாங்க, என் பேச்சை யாரும் மதிக்கிறது இல்லைன்னு நீங்க பல விதங்கள்ல உங்களை நீங்க தாழ்த்தி தனிமைப்படுத்தி நீங்களே ஒதுங்கி இருக்கிறீர்களோ. இன்னைக்கு கர்த்தர்களோடு கூட பேசுகிற சகோதரனை, சகோதரியை ஆண்டவர் சொல்றாரு, நீ விசேஷமானவன்னு ஆண்டவர் சொல்றாரு. உங்களை நீங்க விசேஷமானவங்கன்றதுக்கு தகுதி பணம் இல்லை, நீங்க விசேஷமானவன்னு ஆண்டவர் சொல்றதுக்கு தகுதி உங்க திறமை கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்ற ஒரே ஒரு அடையாளம் தான் நீங்க விசேஷமானவங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. இந்த உலகம் பார்க்கிற பல விஷயங்கள்ல நீங்க இல்லாம இருக்கலாம், அது உங்ககிட்ட இல்லாம இருக்கலாம். இந்த உலகம் உங்களை சாதாரணமாக நினைக்கலாம், ஆனா ஒரு நாளும் கர்த்தர் உங்களை சாதாரணமா நினைக்கல. ஏன் அப்படின்னா, தம்முடைய சொந்த ரத்தத்தால் அவங்களை மீட்டெடுத்திருக்கிறதுனால நீங்க விசேஷமானவங்கன்னு ஆண்டவர் சொல்லி கொண்டு வருகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சங்கீதம் 84 வாசிக்கும் போது 3வது வசனத்துல, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் வீடும் கிடைத்ததுன்னு சங்கீதக்காரர் சொல்றான். பாருங்க, அடைக்கலான் குருவியை போல நான் மாறினா கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் அதை விட நீ மேன்மையானவன்னு சொல்றாருல்ல, அதை விட மேன்மையானவன்னு சொல்றாரு. உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பீடங்கள் அண்டையில் அதுக்கு கிடைச்சிருக்கு இடம். பாருங்க, நிறைய ஆலயங்கள்ல இந்த குருவிகள் எல்லாம் கூடு கொட்டி தங்கி இருக்கும். பாருங்க, தாவீதினுடைய ஆசை அதுதான். நானாவது அப்பப்ப போயிட்டு வர்றேன், இந்த குருவி அங்கேயே தங்கி இருக்கு. ஆலயத்துல மனுஷன் தங்க முடியாது, அவன் வீட்டுல தான் தங்க முடியும். ஆனா குருவிகள், அடைக்கலான் குருவிகள் ஆலயத்திலேயே கூடு கட்டி தங்கி இருக்கு. அதை பார்த்து பொறாமப்பட்டு தாவீது சொல்றான், ஆண்டவரே அடைக்கலான் குருவிக்கு கூட இப்படி கிடைச்சிருக்கப்பான்னு சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, அடைக்கலான் குருவி என்னுடைய இடத்துல வீடு கட்டியிருக்கு, ஆனா உன்னுடைய வீட்டுல நான் வந்து தங்கி இருக்கிறேன்னு அவர் சொல்றாருல. அப்படியானால் அடைக்கலான் குருவிகளை விட நீங்களும் நானும் விசேஷமானவர்கள். அடைக்கலான் குருவி என்னை தேடி வந்து ஆலயத்துல கூடு கட்டி இருக்கு, ஆனா உன் வீட்டுல உன்னோடு கூட நான் தங்கி இருக்கேன். ஏதோ வாசற்படியை தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் நான் அவனோடு பிரவேசித்து அவனோடு போஜனை பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனை பண்ணுவான்னு சொல்றாரு இல்லையா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ அடைக்கலான குருவிகளை போல இருக்கலாம்னு நினைக்கிற, அதுக்கு சாக்கியம் இருக்குன்னு நினைக்கிற, ஆனா அதை விட நான் உன்னை உயர்வா வச்சிருக்கிறேன், அதை விட நீ விசேஷமானவன்னு ஆண்டவர் சொல்றாரு. தேவனுடைய பிள்ளைகளை, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் உங்களை குறித்து குறைவாக எண்ணி நான் ஒன்றும் இல்லை, என் குடும்பம் சிறியது. சவுல் அப்படித்தான் சொல்றான், என் குடும்பம் ரொம்ப சிறியது, என் கோத்திரத்துல ரொம்ப சிறிய குடும்பம், இப்படியெல்லாம் தன்னைத்தானே தனிமைப்படுத்தி தாழ்வு மனப்பான்மையோடு கூட இருந்த சவுல கர்த்தர் அவன் தேசத்தின் மேல ராஜாவாக ஏற்படுத்தினாருன்னா பாருங்க, எந்த மனுஷன் ஒரு மனுஷன் தான் தனிமையான நினைக்கிறானோ அவனை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறாரு. பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்று
ஜெபித்த அந்த மனிதன் நீதிமானாக்கப்பட்டு புறப்பட்டு போனான் என்று வேதம் சொல்கிறது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய சூழ்நிலைகளில் நீங்க தனிமையானவர்கள் அல்ல, நீங்கள் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் ஏழை அல்ல, நீங்கள் திறமையற்றவர்கள் அல்ல, நீ ஒன்றுக்கும் உதவாதவன் என்று யாரோ சொல்லியிருக்கலாம். அப்படி இல்லை. கர்த்தர் சொல்றாரு, நீ விசேஷமானவன். நீ விசேஷமானவன் என்று சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், உன்னிடத்தில் இருப்பதை கொண்டு அல்ல, உனக்கு தேவன் கொடுக்கப்பட்டதை கொண்டு, உனக்கு தேவன் என்ன தந்திருக்கிறாரோ அதை வைத்து கர்த்தர் சொல்றாரு, நீ விசேஷமானவன். உன்னுடைய அர்ப்பணிப்பின் அடிப்படையில, தேவன் உனக்காக ஜீவன் தந்த அடிப்படையில, அவருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்ததின் அடிப்படையில நீ விசேஷமானவன் கர்த்தர் சொல்றார். அதுதான் காரணம். தேவன் உன்னை விசேஷமானவன் என்பதற்கான அந்த குவாலிட்டி அல்லது தகுதி, குவாலிஃபிகேஷன் எது அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளை என்கிற அந்த ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்களா, அது உங்களை விசேஷமானவனாக மாற்றி விடுகிறது. இந்த முழு உலகத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகள் விசேஷமானவர்களாக இருக்கிறார்கள். எனவே நீ பயப்படாதே. ஆகவே நீ பயப்பட வேண்டாம். அடைக்கலாம் குருவிகளை பார்க்கலும் நீ விசேஷமானவன், எனவே நீ பயப்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மூன்றாவதாக ஏன் பயப்படக்கூடாது அப்படின்னா, நமக்கு சர்வ வல்லவருடைய பலம் இருக்கிறது. ஸ்தோத்திரம். 4வது வசனம் சொல்லுகிறது, என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் படிக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, எதிர்ப்புகள் இருக்கு, பிரச்சனை பண்ணக்கூடியவங்க இருக்கிறாங்க, சதுசேயர் பரிசேயர் இருக்கிறாங்க. இவர்கள் இஸ்ரவேலுக்கு சீஷர்களுக்கு விரோதமாக எதிர்ப்புகள் காட்ட விரும்புகிறாங்க. எப்போதும் ஆண்டவரையும் அவருடைய சீஷர்களையும் குற்றம் சாட்டி கொண்டே இருந்தார்கள். நிச்சயமாக ஆண்டவர் அவளை எச்சரிக்கிறார். 1ஆம் வசனத்துல நீங்க எச்சரிக்கையா இருங்கன்னு ஆண்டவர் சொல்றார். கீழே சொல்லும் போது ரொம்ப அழகான அந்த வார்த்தை 4ஆம் வசனத்துல அந்த ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அவ்வளவு அழகா இருக்குல்ல, என் சிநேகிதராகிய. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், அவருடைய ஆளுமை என்ன, அவருடைய அதிகாரம் என்ன, அவருடைய வல்லமை என்ன, அவருடைய மகிமை என்ன, அவருடைய உயரம் என்ன, அவருடைய பரிசுத்தம் என்ன. அவருடைய சிங்காசனம் வானத்தில் இருக்கிறது, அவருடைய பாதம் பூமியில் இருக்கிறது. அவர் அவ்வளவு பெரிய ஒரு தேவன். ஒரே வார்த்தையினால வானத்தையும் பூமியும் உண்டாக்கின மிக சர்வ வல்லமை உள்ள தேவன். உலகத்தையே நாம் பிரம்மாண்டமாய் பார்க்கிறோம். ஒரே ஒரு பூமியை, உலகத்தில் உள்ள ஒரு பூமியை பிரம்மாண்டமாய் பார்க்கிறோம். ஆனால் இந்த பூமியை போல எத்தனை கிரகங்களை உண்டாக்கி இவள் எல்லாவற்றையும் சரியாக இயங்க பண்ணுகிற சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருக்கும் நமக்கும் இடையில ஏணி வைத்தாலும் எட்டாது, அவ்வளவு சாதாரணமானவர்கள் நாம். ஆண்டவர் சொல்றாரு, என் சிநேகிதராகிய நீங்கள். அவன் சீஷர்கள் மட்டும் இல்லையா, நீங்கள் நானும் அவருடைய சிநேகிதர்னு சொல்றாங்கல்ல, அதற்கு நாம் கொடுத்து வைத்தவர்கள். சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பயப்படாதிருங்கள், ஏன்னா என்னுடைய சிநேகிதர்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆண்டவருக்கும் நமக்கும் இடையில் உள்ள உறவுகள் பல விதங்கள்ல விளக்கப்படுது. பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறது, சீஷைகள் என்று சொல்லப்படுகிறது, மணவாட்டி என்று சொல்லப்படுகிறது. இப்படி பல விதங்களில் ஆடுகள் என்று சொல்லப்படுகிறது. மேய்ப்பன் ஆடுகள் என்ற உறவு, மணவாளன் மணவாட்டி என்ற உறவு, எஜமானன் வேலைக்காரர் என்ற உறவு, தகப்பன் பிள்ளை என்கிற இந்த உறவுகள். இப்படி தேவனோடு நமக்கு பல உறவுகள்ல நம்மை விளக்கி சொல்லப்பட்டாலும் கூட எல்லாவற்றை விட இங்கே சொல்லும்போது சிநேகிதர் என்று சொல்லப்படுகிறது. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் பெரிய அன்பு ஒன்றுமில்லை என்று இயேசு சொல்கிறாரே, அதையும் இயேசு நமக்கு செய்து முடித்தார். நமக்காக ஜீவனையும் ஆண்டவர் தந்தார் என்பதை வேதத்தில் பார்க்கிறோம். குறிப்பாக அன்பானவர்களே, யோவான் 15ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், என் கற்பனைகளை கை கொண்டால் எனக்கு சிநேகிதராய் இருப்பீர்கள் என்று சொல்கிறார். இந்த நட்பு, நண்பர்களுடைய நட்பு என்பது ரொம்ப சிறந்தது. எல்லாருக்கும் நண்பர்கள் இருப்பார்கள், எனக்கும் நண்பர்கள் இருக்கிறார்கள்.
பாருங்கள், நல்ல நண்பர்களுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். நண்பர்கள் தேவையில்லை என்று ஒருபோதும் சொல்ல முடியாது. நிச்சயமாக நமக்கு நண்பர்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். ஒவ்வொருவருக்கும் நண்பர்கள் இருக்க வேண்டும். நண்பர்கள் இல்லாதவர்கள் மன இறுக்கத்தோடு கூட இருப்பார்கள். அவர்களுடைய பண்புகளே சரி இருக்காது. நண்பர்களோடு இருக்கிறவர்களுடைய பண்புகள் சரியா இருக்கும். அந்த நண்பர்கள் நல்ல நண்பர்களாக இருப்பது என்பது ரொம்ப முக்கியமானது. நல்ல நண்பர்களோடு கூட கட்டாயம் இருக்க வேண்டும். ஊழியர்களிலே சிலர் எனக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள். நண்பர்கள் இடத்தில் தான் நம்முடைய பாரங்களை பேசுகிறோம் அல்லது தேவையான ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்ளுகிறோம். நண்பர்களிடத்தில் தான் நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் மனம் விட்டு பேசுகிறோம். நம்முடைய குடும்பத்தாரிடத்தில் சொல்ல முடியாத சிலவற்றை கூட நமக்கு நல்ல நண்பர்களிடத்துல நாம் பகிர்ந்து கொண்டு ஜெபிக்கிறோம். பாருங்க, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிங்கள் என்று சொல்வது போல நம்முடைய நண்பர்களிடத்தில் சொல்லும்போது உண்மையாக நண்பர்கள் நமக்காக ஜெபிக்கிறார்கள், நாம் ஜெபிக்கிறோம். நமக்கு தெரியாததை அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், அவர்களுக்கு தெரியாதை நாம் சொல்லிக் கொடுக்கிறோம், ஆலோசனை கொடுக்கிறோம். உண்மையான நண்பர்கள் என்பது அவன் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானே அவன் உண்மையான நண்பனாக இருக்க முடியும். ஐயோ, அவன் கவலைப்படுகிறானே, அவன் விழுந்து விடக்கூடாது, அவன் சோர்ந்து போய்விடக்கூடாது என்று தாங்கி பிடிக்கிறானே ஒருவன், அவன் தான் நண்பனாக இருக்க முடியும், சிநேகிதனாக இருக்க முடியும். இப்படி எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல சிநேகிதராக ஆண்டவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, அந்த பாக்கியத்துக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் நமக்கு சிநேகிதராக இருப்பதனாலே பயப்படாதீர்கள் என்று சொல்லுகிறார். ஆமென். சிநேகிதர்கள் ஒரு பெரிய பலம். பாருங்க, நம்முடைய வீடுகளில் நடக்கிற சில விசேஷங்கள்ல நல்ல காரியங்களா இருந்தாலும் அல்லது வேற துக்கமான காரியமா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான தருணங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா நண்பர்கள் ஒரு 10 பேர் நின்றுட்டாங்கன்னா அந்த குடும்பத்தாருக்கு ஒரு பெரிய தைரியம். பாருங்க, உடனே ஆளாளுக்கு அவங்களுக்கு ஒரு வேலை, இவங்களுக்கு போற ஒவ்வொரு நண்பருக்கும் வேலையை கொடுத்துட்டா பம்பரமா வேலை செய்து என் நண்பருக்காக நான் எல்லாம் செய்யணும்னு நிற்கும் போது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் வந்துருது பாருங்களேன். ஆமென். 10 நண்பர்கள் அல்ல, 1000 நண்பர்கள் அல்ல, எத்தனை நண்பர்களாலும் செய்ய முடியாததை நம்முடைய ஆண்டவர் நமக்கு செய்ய முடியும். அவர் பெரிய சிநேகிதராக இருக்கிறார், நல்ல நண்பராக நமக்கு இருக்கிறார். பாருங்க, எந்த பாரத்தையும் சொல்லிவிடலாம். உலக நண்பர்கள் கூட சில நேரங்களில் ஏமாற்றி விடுவார்கள். ஆனால் இந்த சிநேகிதராகி இயேசு நம்மை ஒருபோதும் ஏமாற்றி விடுவது இல்லை. அவர் நம்ம கூட இருக்கிறார், நம்மை அவர் நடத்துவார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, பயப்படாதிருங்கள். பயப்படாதே என்று சொல்ல காரணம் பயம் வருவதனாலே தான் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை பயந்தவர்களாக இருக்கலாம், பயப்படாதிருங்கள். ஸ்தோத்திரம். குறிப்பாக பயப்படாதிருக்க என்ன செய்ய வேண்டும்? பாருங்கள், ஸ்தோத்திரம். ஏன் பயப்படக்கூடாதுன்னா இந்த 3 காரியங்களை உங்களோடு சொன்னேன். கர்த்தர் நம்மளை மறக்கல, அடைக்கலான குருவிகளை விட விசேஷமானவர்கள், சிநேகிதராக அவர் இருக்காரு, அதனால பயப்படக்கூடாது. பயப்படாதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் நமக்கு இருந்தாலும் நாம் செய்ய வேண்டியது என்ன? இந்த 12ஆம் அதிகாரத்திலேயே ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற ஒரு 3 விஷயங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், ஒன்று, எச்சரிக்கையாக இருங்கள். பயப்படாதிருக்க வேண்டுமானால் எச்சரிக்கையாக இருங்கள். 1ஆம் வசனத்தில் இருக்கு, பரிசேயராகிய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். பாருங்க, கொரோனாவை பற்றி நாம பயப்படக்கூடாது, பயப்பட வேண்டாம். ஆனா எச்சரிக்கையா இருக்கணுமே, எச்சரிக்கையா இருக்கணுமே. அது எங்களெல்லாம் ஒன்றும் செய்யாதுன்னு நாம பாட்டுக்கு நான் பயப்படுறதில்லை, கொரோனாவுக்கு பயப்பட மாட்டேன்னு சொல்லி நாம எப்படியோ போயிட்டு வந்துட்டு இருந்தோம்னா அது கர்த்தர் அங்கீகரிக்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்ல, நீ எதுக்கும் பயப்படாத, ஆனா எச்சரிக்கையாரு என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அரசாங்கம் இன்னைக்கு அப்படிதான் சொல்லிட்டு இருக்கு, பயப்படாதீங்க, ஆனா நீங்க கைகளை கழுவுங்க, மாஸ்க் போடுங்க, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாருன்னா, பயப்படாத, ஆனாலும் எச்சரிக்கையாக இரு என்று இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு ஏற்றவாறு இந்த வசனம் இருக்கிறது. பாருங்க, நீங்க பயப்படாதீங்க சகோதரனே, சகோதரியை பயப்படாதீங்க, ஆனா அதே நேரத்துல நல்ல ஒரு எச்சரிக்கையோடு இருக்க சொல்றாரு. ஏன் அப்படின்னா, உங்களை ஏமாற்றுகிற, உங்களுக்குள்ள தாக்கத்தை உண்டு பண்ணுகிற, உங்களை பயமுறுத்துகிற, உங்களை தடுமாற பண்ணுகிற, உங்களுக்கு எதிராக கிரியை செய்கிற ஒரு சக்தி, ஒரு வல்லமை இருக்கு.
நீ வாழக்கூடாது என்று நினைக்கிற ஒரு வல்லமை இருக்கு. உன்னை தட்டி விடும்படியாக உனக்கு நீ ஆசீர்வதிக்க கூடாது என்று எண்ணுகிற ஒரு வல்லமை இருக்கு. அதற்கு நீ எச்சரிக்கையாக இரு என்று சொல்கிறார். உன்னை தேவனை விட்டு பிரிக்கிற ஒரு வல்லமை இருக்கு, அதை குறித்து நீ எச்சரிக்கையாக இரு. விசுவாசத்துல தடுமாற பண்ணுகிற ஒரு வல்லமை இருக்கு, அதுக்கு நீ எச்சரிக்கையாக இரு. பரிசேயருடைய புளித்தமா அப்படின்றது கள்ள உபதேசங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. புளித்தமா என்பது தவறான உபதேசம் அல்லது கர்த்தருடைய வாசனத்தை புரட்டி பேசுவது, தேவனுடைய வார்த்தைகளுக்கு எதிராக செயல்படுவதுதான் இந்த புளித்தமா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசேயருடைய புளித்தமாவுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். இந்த நாட்கள்ல பிசாசுடைய தந்திரங்களுக்கும் பொல்லாத வல்லமைகளுக்கும் கள்ள உபதேசங்களுக்கும் உங்களை தடுமாற பண்ணுகிற எல்லாவற்றுக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். எச்சரிக்கையா இருங்கள் என்றால் என்ன அர்த்தம்னா, எப்படியாவது தட்டுறதுக்கு ரெடி பண்ணுவோம். ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருக்க வேண்டியிருக்கு, நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் பல இடங்கள்ல தெளிந்த புத்தியுள்ளலாக இருங்கன்னு சொல்றாரு, விழித்திருங்கள்னு சொல்றாரு. இதெல்லாம் அதை சார்ந்தது. எச்சரிக்கையா இருங்க, விழித்திருங்க, தெளிந்த புத்தியுள்ளா இருங்க. ஏன்னா அவன் தந்திரம் உள்ளவனாக இருக்கிறான். பிசாசு தந்திரம் உள்ளவனாக இருக்கிறான். எத்தனையோ பரிசுத்தவான்களை தட்டி விட்டவனாக இருக்கிறான். எனவே நீங்கள் அவர்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இன்றைக்கு நம்மை ஆண்டவர் எச்சரிக்கிறார். அநேக நேரங்களில் எச்சரிக்கையாக இல்லாதவர்கள் அவர்கள் தடுமாறி போனார்கள். எச்சரிக்கையாக இல்லாமல், தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இல்லாமல் அஜாக்கிரதையாக இருந்தவர்கள் சிலர் தடுமாறி போனார்கள். நீங்களும் நானும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இரண்டாவது ஒரு காரியம் சொல்லியிருக்கு, கர்த்தருக்கு பயப்படுங்கள் என்று சொல்லியிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுங்கள். அருமையானவர்களே, நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆனா கர்த்தருக்கு பயப்படுங்கள். யாருக்கு பயப்படாதே என்று சொல்லுகிறவர் தான் பயப்படு என்று சொல்லுகிறார். ரெண்டு வார்த்தையும் முரண்பாடாக எண்ண வேண்டியதில்லை. இந்த உலகத்திற்கு நீ பயப்படாதே, உன் சரீரத்தை கொல்ல வல்லவர்களுக்கு நீ பயப்படாதே, உன்னை காவலில் வைப்பவர்களுக்கு பயப்படாதே, உனக்கு தீங்கு செய்வர்களுக்கு பயப்படாதே. அவன் திராணியற்றவர்கள் பைபிள் இருக்கு, அவங்களுக்கு நீ பயப்படாதே. ஆனால் கர்த்தருக்கு நீ பயப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். 5வது வசனம், நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். இன்றைக்கு நீங்கள் மற்ற எந்த ஒரு காரியத்திற்கும் பயப்படாதீங்க, ஆனால் கர்த்தருக்கு நீங்க பயப்படுங்க. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் தான் பெரிய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர்தான் மகிமையின் ஆண்டவராக இருக்கிறார். அவர்தான் மகத்துவத்தின் தேவனாக இருக்கிறார். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, நீங்கள் பயப்பட வேண்டிய ஒருவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தராக இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே பயப்படக்கூடியவராக, ஸ்தோத்திரம், நாம் பயப்பட வேண்டிய ஒருவர் ஆண்டவராகிய கர்த்தராக இருக்கிறார் என்பதை நாம் இங்கே வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், ஏன் அவருக்கு பயப்பட வேண்டும் என்றால், நாம் அவருக்கு பயப்படும் போதுதான் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கிறது. இந்த உலகத்துல எந்த மனுஷனுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. மனுஷனுக்கு பயப்படுவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். மனுஷருக்கு பயப்படாதே, பிரபுகளுக்கு பயப்படாதன்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. ஸ்தோத்திரம். பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதர்கள் எங்கேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒண்ணு, எப்ப நாம அவருக்கு பயந்து வாழ்றோமோ அப்பதான் உண்மையா வாழ்றோம். அப்பதான் நம்ம பாதை செவ்வையாகுது. அப்பதான் இந்த வழிகள் சரியாக இருக்கு. நாம என்னை கர்த்தர் கவனிக்கிறார் என்கிற அவருக்கு பயப்படுகிற பயம்தான் நம்மள அவருடைய பாதையில சரியாக ஓட செய்து. கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் பரிசுத்தமாக வாழ மாட்டார்கள். கர்த்தருக்கு பயப்படாதவர்கள் உண்மையாக வாழ முடியாது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் நம்மளை கர்த்தருக்குள்ள நிலைநிறுத்த பண்ணுது. ஆபிரகாமை பத்தி ஆண்டவர் சொல்லும் போது இப்படி சொல்றாரு, இப்போது நான் அறிந்திருக்கிறேன் நீ கர்த்தருக்கு பயப்படுகிற என்று சொல்லப்பட்டிருக்கு. 22ஆம் அதிகாரம் 18வது வசனம் என்று எண்ணுகிறேன். பாருங்கள், இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர்
ஆபிரகாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவனா என்று அவனை சோதித்து பார்க்கிறார். பாருங்க, ஒரே குமாரனை பலியிடும்படி அவனுக்கு ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அவன் அப்படியே அந்த குமாரனை எடுத்துக்கொண்டு கர்த்தர் காண்பித்த அந்த மலையில் கொண்டு போய் பலி செலுத்தும்படி எல்லாம் முடிந்தது. கடைசி அந்த நேரம்தான், ஒரு வினாடி தாமதித்தாலும் ஈசாக்கு வெட்டப்பட்டிருப்பான், பலி செலுத்தப்பட்டிருப்பான். அந்த கடைசி நேரத்துல கர்த்தர் சொல்றார், ஆபிரகாமே பிள்ளையான மேல் கை போடாதே என்று சொல்கிறார். அது முடிந்த உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே இப்போது நான் உன்னை அறிந்திருக்கிறேன், நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று ஆண்டவர் சொல்றார். பாருங்க, வீட்டுல புறப்படும் போது அவனை ஆயத்தம் பண்ணும் போது சொல்லல, கழுதையின் மேல சேனை வைக்கும் போது சொல்லல, 1 நாள் பிரயாணம், 2 நாள் பிரயாணம், 3 நாள் பிரயாணம் சொல்லல, அப்ப கூட சொல்லல, அவனை கட்டும் போதும் சொல்லல, கடைசி நேரம் வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்றார். அப்படியானால் ஆபிரகாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவனா என்று பார்ப்பதற்கு ஆண்டவர் இவ்வளவு தூரம் அவர் எடுத்துக்கொள்வார். ஆனால் உங்களையும் என்னையும் கூட ஆண்டவர் அநேக நேரங்கள்ல நான் ஆண்டவருக்கு பயப்படுகிறேனா என்பதை பார்ப்பதற்கு கூட தேவன் சில நேரங்கள்ல சில விஷயங்களை அனுமதிக்கிறார் அல்லது டெஸ்ட் பண்றார். ஆண்டவர் பண்ணுகிற ஒவ்வொரு பரீட்சையிலும் நீங்கள் நானும் பாஸ் பண்ணணும். ஆண்டவருக்கு நான் பயப்படுறேன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று ஆண்டவருக்கு முன்னாடி நீங்கள் நானும் நிரூபித்து காண்பிக்க வேண்டும். அன்பானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களா இருப்போமா? யோசேப்பு சொல்றான், நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று யோசேப்பு சொல்றான். ஆமென். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 128 பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சங்கீதம். அதை ஒவ்வொரு திருமண வீடுகளிலேயும் அதை வாசிப்பது வழக்கம். எனவே இந்த கால வேளையில அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 128ஆம் சங்கீதம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்றால், பல ஆசீர்வாதங்கள், மனைவிக்குரிய ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்குரிய ஆசீர்வாதம், எதிர்காலத்துக்குரிய ஆசீர்வாதம், பொருளாதார ஆசீர்வாதம், எல்லா ஆசீர்வாதம் யாருக்குன்னா கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் கனிகளை தருவான். ஸ்தோத்திரம். அவன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை செடியை போல இருப்பாள். பாருங்கள், பிள்ளைகள் ஒலிவுமர கன்றுகளை போல இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்வில ஆண்டவருக்கு பயப்படுற பயம் ரொம்ப அதிகம். சிலர் சொல்வாங்க, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். சில சகோதரர்கள் சொல்வாங்க, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு. நிச்சயமா அந்த உலகத்துல நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டாம். ஆனா நாம் எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கிறவங்களா இருக்கணும். நமக்கு, நம்முடைய எஜமான்களுக்கு, நாம வேலை செய்கிற இடத்துல யாருக்கு மரியாதை தரணுமோ அவங்களுக்கு மரியாதை தரணும். அதே நேரத்துல கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும். எல்லாரையும் மதிப்போம், மரியாதை செய்வோம், தேவனுக்கு நாம் பயப்படுவோம். ஆமென். அந்த பயமும் அவர் என்னை நரகத்தில் தள்ளுவார் என்ற பயம் இல்லை, அவர் மேல் உள்ள அன்பினால் வருகிற அந்த பயம், மரியாதைக்குரிய அந்த பயம் ஆண்டவர் மேல எப்போதும் நிச்சயமாக இருக்க வேண்டும். பாருங்க, 3வது சொல்லப்பட்டிருக்க 8ஆம் வசனத்துல, ஆமென், நாம் பயப்படாதற்கு என்ன செய்யணும்? 1, எச்சரிக்கையா இருக்கணும். 2, கர்த்தருக்கு பயப்படணும். 3, கர்த்தரை மறுதலிக்காமல் இருக்க வேண்டும். 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அன்றியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார். மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவதூதர் முன்பாக மறுதலிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு இந்த நாளிலே அன்பான சகோதரனை சகோதரிய, கர்த்தரை ஒருபோது மறுதலிச்சிடக்கூடாது. ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க, நான் என்னைக்கும் உங்களை மறுதலிச்சிடக்கூடாது ஆண்டவரே. யார் முன்னாடியும் தவறி கூட நான் மறுதலிச்சிடக்கூடாது ஆண்டவரே. மறுதலிக்கிற விஷயத்த சொல்ல போனா நமக்கு நினைவுக்கு உடனே ஒருத்தர் வந்துடுவார். யார் தெரியுமா? மறுதலித்தல் அப்படின்னாவே நமக்கு நினைவுக்கு வருவது பேதுரு. பேதுரு கூட இன்னைக்கு வருத்தப்படுவார். எல்லா சபையிலும் என்னத்தான் பிரசங்கம் பண்றாங்க, மறுதலிச்சிட்டான் என்னையவே சொல்றாங்கன்னு வருத்தப்படுவார். அவருக்கு இருந்த அந்த சூழ்நிலையில அவரே வெறுத்த காரியம் அது. ஏன் நான் மறுதலிச்சிட்டேன்னு சொல்லி அவரே கொஞ்சம் கஷ்டப்பட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஒரே வினாடி தான் பயத்தினால வந்த மறுதலிப்பு, பயத்தினால வந்த மறுதலிப்பு. அன்பான சகோதரனே சகோதரி, எந்த விதத்திலும் நான் மறுதலித்து விடக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, அவன் நீ மறுதலிக்கிறாத, எல்லாரும் முன்பாக என்ன அறிக்கையிடணும்னு சொல்றாரு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்று சொல்லுகிற 3 வாலிபர்கள் நேர்வு காலத்து நேர்ச்சாங்க பாபிலோன் ராஜாக்கு முன்னாடி
பாருங்கள், அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அக்கினி ஜுவாலையில போடப்படுவார்கள். 7 மடங்கு கொழுந்து விட்டு எரிகிற அக்கினி ஜுவாலையில போடப்பட வேண்டும். நீங்கள் தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் அந்த சிலையை. ஆனால் அவ்வளோ என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? நாங்கள் பணிந்து கொள்வது இல்லை, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார், அவர் எங்களை தப்புவியாமல் போனாலும் நீர் நிறுத்தின அந்த சிலையை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் என்று சொன்னார்கள் அல்லவா? இது எதை காட்டுகிறதுனா, மனுஷர் முன்பாக தேவனை அறிக்கையிடுவதற்கு அடையாளமாக நாம் பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் அறிக்கிறார் தைரியமா. என்ன, என் ஜீவனே போனாலும் பரவாயில்ல, அக்கினி சூளையில நாங்க 3 பேர் செத்து போனாலும் பரவாயில்ல, அந்த வார்த்தை சொல்லியிருக்கு. அவர் எங்களை தப்புவியாமல் போனாலும், ஆண்டவரே எங்களை விட்டுட்டா கூட அவரை தான் நாங்கள் ஆராதிப்போம், நீர் நிறுத்தின சிலையை நாங்கள் ஆராதிப்பது இல்லை என்று சொல்றாங்கன்னா, ஜீவனை விட அவரை அதிகமாக நேசித்தார்கள். மனுஷர் முன்பாக அறிக்கையிடுதல். இன்றைக்கும் சிலர்லாம் பப்ளிக்ல எல்லாருக்கும் முன்னாடி நான் அவருடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு ஒரு சிலர் இன்னைக்கு வெட்கப்படுறவங்க இருக்கிறாங்க. வேலை செய்கிற இடத்துல நீங்க கிறிஸ்டியனா கேட்டா இல்ல அப்பப்ப போவேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. சில மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் வசிக்கிற இடத்துல, தெருவில் இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்டு வீட்டுல, பக்கத்து வீடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆலயத்துக்கு போவதை அற்பமா நினைக்கிறாங்க. நான் அவருடைய பிள்ளைன்னு சொல்றத அற்பமா நினைக்கிறாங்க. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்றத அற்பமா நினைக்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறேன்னு சொல்றத அற்பமா நினைக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்ற ஒரு கர்த்தருடைய பிள்ளை இப்படி சொல்றாங்க, நான் சும்மா வருவேன், எனக்கு பிடிக்கும் இயேசு அப்படின்னு தைரியமா சொல்றதுக்கு மனசு வரல. நான் அப்பப்ப போயிட்டு வருவேன், இயேசு எனக்கு பிடிக்கும்னு சொல்றதுக்கு என்ன, அவர் தான் என் தெய்வம், நான் அவரை தான் ஆராதிக்கிறேன்னு சொல்றதுக்கு மனசு வரல. ஏன் தெரியுமா? அவங்க முன்னாடி நம்மளை கேவலமா நினைப்பாங்களோ அல்லது கிண்டல் பண்ணுவாங்களோ என்று ஏதோ சில காரணங்களுக்காக நான் அவருடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு மனதைரியம் வரவில்லை அல்லவா? நான் உங்களுக்கு சொல்றேன், நான் கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க வெட்கப்படாதீங்க. ஆண்டவருடைய பிள்ளை இல்லைன்னு சொல்றதுனால உங்களுக்கு பெரிய வேலை கூட கிடைக்கலாம், அல்லது நான் அவருடைய பிள்ளைன்னு சொன்னதுனால வேலை உங்களுக்கு இல்லாம போகலாம். பரவாயில்ல, எனக்கு அவருடைய பிள்ளைன்னு சொல்றதுனால எந்த ஆசீர்வாதம் கிடைக்காட்டாலும் போகட்டும், ஆனா கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்றதை நான் ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன்னு நீங்க நின்னா உங்களுக்கு இதை விட பெரிய வேலையை ஆண்டவர் தருவார். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இன்றைக்கும் எத்தனையோ உயர்ந்த பணிகள்ல, ஐஏஎஸ் பணிகள்ல, ஐபிஎஸ் வேலைகள்ல, சமுதாயத்துல உயர்ந்த பணிகள்ல ஆண்டவர் கர்த்தருடைய பிள்ளைகளை வச்சிருக்காரு. அதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்க டிவியில பாத்தீங்கன்னா அநேக இந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சிலருடைய என்னன்னா, நான் ஆண்டுடைய பிள்ளைன்னு சொன்னா எனக்கு வேலை கிடைக்காது. இல்லை, முழு உலகத்திலேயும் கர்த்தருடைய பிள்ளைகள் வறுமையில் இல்லை, ஏழ்மையில் இல்லை, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உயர்ந்த ஸ்தானங்கள்ல ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் உயர்ந்த பொறுப்புகள்ல கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க. நீங்க மறந்துடாதீங்க. ஒருபோதும் எதற்காகவும் நான் கர்த்தருடைய பிள்ளை இல்லை என்று சொல்லிவிடாதீர்கள். மனுஷருக்கு முன்பாக தேவனுடைய நாமத்தை அறிக்கையிடணும். ஆமென். நீங்க எச்சரிக்கையா இருந்தா, கர்த்தருக்கு பயப்படுவதா இருந்தா, கர்த்தரை மறுதலிக்காம எல்லா இடங்கள்லையும் அவருடைய பிள்ளைன்றதை நீங்க மறுதலிக்காம அறிக்கையிட்டா, மனுஷர் முன்பாக அறிக்கையிட்டா, கர்த்தர் உங்களுடைய பயங்கள் எல்லாம் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமாக உங்களை நடத்துவதற்கு போதுமானவர். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். 2வது பகுதியில கவலைப்படாத என்பதை உங்களோடு தொடர்ந்து பேச விரும்புகிறேன். மகிமையின் பிதாவே, இந்த வேளைக்காக நன்றி. இப்பொழுதும் கூட கர்த்தாவே, பயப்படாதே சிறுமந்தையே, உனக்கு நான் ராஜ்யத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரையா. இன்னைக்கு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்விலும் ஆண்டவரே பயம் இருந்தால் எடுத்து போடும். இப்போதே 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 எந்த பயமா இருந்தாலும் சரி எடுத்து போடுங்கப்பா. எதிர்காலத்தை குறித்த பயமோ, பிள்ளைகளை குறித்ததான பயமோ, வேலைகளை குறித்ததான பயமோ, ஆண்டவரே திருமண வாழ்வு மற்றும் பல காரியங்களை குறித்து பயம் இருந்தால் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே ஆண்டவரே அந்த பயத்தெல்லாம் ஆண்டவர் எடுத்து போடுவீராக. இந்த 3 காரியங்கள்ல விசுவாசிகள் எச்சரிக்கையாக இருக்கும்படியாக, ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பிள்ளையாக இருக்கும்படியாக
எந்த சூழ்நிலையிலும் சொந்த பந்தங்கள் நடுவில், நண்பர்கள் நடுவில், வேலை செய்யும் இடத்துல, குடியிருக்கும் பகுதிகளில், ஆண்டவர் எந்த இடங்கள்லையும் நான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்றதுக்கு வெட்கப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆண்டவர் தைரியமா சொல்றதுக்கு, அவருடைய நாமத்தை அறிக்கையிடுவதற்கு தேவன் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே மகு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவே, நீர் மறக்கவில்லை. ஆண்டவரே, அடைக்கலால் குருவிகளை விட விசேஷமானவள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் தான் எங்களை சிநேகிதர் என்று அழைத்திருக்கிறீரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீரே, அதனால நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை. நிச்சயமா கர்த்தர் கைவிட மாட்டீர், எங்களை நடத்துவீர், ஆசீர்வதிப்பீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரியும் ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளை சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த நாட்கள் அதிகமான பொருளாதார தேவை உண்டாப்பா. அநேகர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, இன்னும் வேலைக்கு போகாம இருக்கிறாங்க. சிலர் இன்னும் வீட்டு வாடகை கொடுக்க முடியாம இருக்கிறாங்க. ஆண்டவரே, இன்னும் சிலர் அப்பா ஸ்தோத்திர உணவுக்கான பொருட்களை தேவையான அளவு இல்லாமல் இருக்கிறார்கள். அப்பா, அவள் எல்லாருக்கும் ஆண்டவர் தாமே தருகிற தேவன். நோவாவை கர்த்தர் ஆண்டவரை நினைத்தருளி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அவளுக்கு எல்லாம் தந்தீரே மக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நினைத்தருளி ஆகாரம் தந்தவரே ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஜனங்களுக்கு நீர் அப்படி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ள சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதங்களையும் தேவன் கட்டிட வேண்டும் என்பதை சமூகத்தில் ஜெபிக்கிற சகல விதமான குறைவுகளையும் ஆண்டவர் நிறைவாக்கும்படி ஜெபிக்கிறோம். கண்ணீரோடு கூட யாராவது இருந்தாலப்பா, நீரே அவளுக்கு ஆறுதலை பலனை ஆண்டவர் தருவீராக. கணவரை, மனைவியை, பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும், குடும்பத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, இது இல்லைன்னா என்ன செய்யறது நினைக்கிறேன். எது இருந்தாலும் எது இல்லாவிட்டாலும் நீர் இருந்தால் போதும், நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. நீரை காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், சமாதானமும் நம் அனைவரோடு என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து ஜெபியுங்கள். ஸ்தோத்திரம். நாம் இந்த வீடியோ மூலமாக, யூடியூப் மூலமாக ஆராதனை செய்திருக்கிறோம். இவைகளை மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படி மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. தினந்தோறும் காலையில் நமக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஆடியோ பிரசங்கம் அனுப்பப்படுகிறது. மாலையில் 7 மணிக்கு தினமும் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கிற நேரம். தயவாக சேர்ந்து ஜெபியுங்கள். விசுவாசத்தில் வளர அது நமக்கு உதவியாக இருக்கும். நான் உங்களுக்காக தினமும் ஜெபிக்கிறேன். நாங்கள் குடும்பமாக உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கைவிடுவதில்லை, நடத்துவார். ஒருவேளை ஜெப குறிப்பில் இருந்தால் என்னோடு கூட தொடர்பு கொண்டு சொல்லுங்கள். உங்களுக்காக நான் போன் மூலமாகவே ஜெபிக்கிறேன். விரைவில் ஆண்டவர் நம்மை சந்திக்க பண்ணுவார். வருகிற திங்கட்கிழமை அன்று உங்களை சந்திப்பதற்கு, ஆலயத்தில் சந்திப்பதற்கான வாய்ப்புகளை தேவன் கொடுத்தால் சந்தோஷம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.